ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இந்த சில்ட்ரன்ஸ் ஸ்பெஷல் ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இப்பயும் கூட ஒரு கதை கேட்கலாமா? உங்கள் எல்லாருக்கும் கார்டன்னா ரொம்ப பிடிக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு கார்டன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு அழகான கார்டனுக்குள்ளே உங்களை விட்டால் எப்படி இருக்கும்? அந்த கார்டனுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சே இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு அழகான கார்டனை ரசிச்சிருக்கீங்க என்னைக்காவது முச்செடி ரசிச்சிருக்கீங்களா? முச்செடியை யாருமே ரசிச்சதில்லை அப்படிதானே? முன்னொரு காலத்துல வனாந்திரத்துல ஒரு முச்செடி இருந்துச்சு. அந்த முச்செடி எப்பயுமே சோகமா இருக்குமா. நம்ம மட்டும் ஏன் இந்த இடத்துல பிறந்தோம், நம்ம மட்டும் ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கும், ஒரு குருவி கூட நம்ம முச்செடியில வந்து கூடு கட்டாதே அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகப்படுமா. இவ்வளவு கேவலமா இருக்கோமே, இவ்வளவு ஹீட்டான பிளேஸ்ல இருக்கோம், இங்கிட்டு பார்த்தா இவ்வளவு ஹீட்டான காத்தடிக்குது, அங்கிட்டு பார்த்தா ஒரு புல்வெளி கூட தெரிய மாட்டேங்குது, ஒரு தண்ணி கூட கிடைக்காது, இந்த வனாந்திரத்துல போய் நம்ம இருக்கோமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த நேரத்துலதான் மோசே அண்ணே அந்த இடத்துக்கு அவரோட மாமா வீட்டில் உள்ள ஆடுகளை மேய்ச்சிட்டு வந்தாராம். அந்த நேரத்துல தான் அந்த முச்செடியில திடீர்னு தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருந்துச்சான். இதை பார்த்த மோசே அண்ணனுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இந்த முச்செடியில போய், இந்த வனாந்திரத்துல போய் தீப்பிடிச்சு எரியுது, யாருமே இல்லாத இடத்துல எப்படி தீப்பிடிச்சு எரியும் அப்படின்னு நினைச்சிட்டு, சரி அந்த முச்செடி பக்கத்துல தான் போய் பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு அப்படின்னு நினைச்சிட்டு போய் அந்த முச்செடி பக்கத்துல போய் பார்த்தா, அந்த முச்செடியில தான் தேவன் மோசையோடு பேசினாங்க. போயும் ஒரு முச்செடி நினைச்ச அந்த முச்செடியில இருந்து தான் இஸ்ரவேல் விடுதலைக்கான கட்டளை பிறந்துச்சு. இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட லைஃப்லையும் நம்ம எதுக்குமே உதவாதவங்க, நம்ம மட்டும் என்ன அவ்வளோ கேவலமாக பிறந்திருக்கோமோ, ஒருவேளை நான் அவளை போல இருந்திருக்கலாம், ஒருவேளை இவனை போல இருந்திருக்கலாம் அப்படிலாம் நினைக்கிறீங்களா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்மளோட கையிலையும் மற்றவங்க உள்ளத்தை பார்க்குற ஒரு டிஃபைன்ஸ் இருந்துச்சுன்னா, அவங்களும் அவங்களோட உள்ளத்தில் இப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஏசப்பாவோட உங்கள் லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இதுக்கான ஒரு வசனம் கற்றுக்கலாமா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். பிலிப்பியர் 4:4. இன்னொரு தடவை கேட்கலாமா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். பிலிப்பியர் 4:4. இதுக்கான பாட்டு கேட்கலாமா? சின்ன நல்ல பாத்திரமாய் சிங்கார பாத்திரமாய் சிருஷ்டி கர்த்தர் இயேசுவே சீர்படுத்தினார் உன்னை சின்ன நல்ல பாத்திரமாய். சின்ன நல்ல பாத்திரமாய் சிங்கார பாத்திரமாய் சிருஷ்டி கர்த்தர் இயேசுவே சீர்படுத்தினார் உன்னை சின்ன நல்ல பாத்திரமாய். கீறல் கண்ட பாத்திரம் போல் ஓசை இல்லையோ, உன்னில் ஓசை இல்லையோ, ஊடைப்பட்ட பாத்திரம் போல் பயன் இல்லையோ, உன்னால் பயன் இல்லையோ. உதவாத பாத்திரம் இயேசுவிடம் வா, உன்னை ஏற்றுக்கொள்ள காத்திருக்கிறார். உதவாத பாத்திரமே இயேசுவிடம் வா, உன்னை ஏற்றுக்கொள்ள காத்திருக்கிறார். இதே போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராம்ல உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Jona.